டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத. ஃபஸ்ட் நம்ம ஃப்ரீ வைப்ரேஷன்ஸ் ஆஃப் எ பாடி. ஃப்ரீ வைப்ரேஷன்ஸ் ஆஃப் எ பாடி அப்படின்னா என்ன அப்படின்னா, when a body free to oscillate is displaced from its equilibrium position and no external driving or resisting force is acting on it. Free vibration அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் டிரைவிங் ஆர் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் டிரைவிங் ஃபோர்ஸும் கிடையாது, இங்கே வந்து ரெசிஸ்டிங் ஃபோர்ஸும் அந்த பொருள் மேலே ஆக்ட் பண்ணாது. அப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்கல, அதே மாதிரி அதற்கான தடைக்கான விசையும் எதுவும் இல்லை அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம வந்து ஆசிலேட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அதனுடைய ஓன் ஃப்ரீக்குவென்சி, ஓன் நேச்சுரல் ஃப்ரீக்குவென்சியில் தொடர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் கண்டினியூஸ் டு ஆசிலேட் வித் ஏ கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட். மேலும் அதனுடைய ஆம்ப்ளிடியூட் இஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா அதனுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு வந்து மாறவே மாறாது, தொடர்ந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இட்ஸ் ஓன் நேச்சுரல் ஃப்ரீக்குவென்சி. சச் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் a body are called free vibrations. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் பெண்டுலம், அந்த சிம்பிள் பெண்டுலத்தை ஒரு வேக்குவமில் வச்சு நம்ம வந்து அதை வந்து நம்ம லைட்டாக ஆசிலேட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த பாப் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன் அண்ட் லெஃப்ட் இட் எக்ஸிக்யூட்ஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதாவது ஒரு சிம்பிள் பெண்டுலத்தை நம்ம வந்து வேக்குவமில் வச்சு லைட்டாக நம்ம வந்து ஆசிலேட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் தொடர்ந்து என்ன பண்ணணும்னா ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதில் வேக்குவமில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இன்னும் அதனால் வந்து நோ ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஃபோர்ஸுமே நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்காமலேயே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா தொடர்ந்து அப்படியே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து த சிம்பிள் பெண்டுலம் வைப்ரேட்ஸ் வித் ஏ டைம் பீரியட் டி. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். சிம்பிள் பெண்டுலத்தோடைய டைம் பீரியடுக்கான ஃபார்முலா T = 2π√L/g. இதில் எல்லுன்றது அந்த இதனுடைய ஊசல், அதாவது இந்த நூலோட லென்த்து. ஜி அப்படின்றது வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம அந்த சிம்பிள் பெண்டுலம் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய புவியீர்ப்பு முடுக்கம் ஜி என்பது. அப்போ இந்த டைம் பீரியட் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னா எல்லுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், ஜிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது எல்லையும் ஜியையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து த பெண்டுலம் வில் கண்டினியூ டு ஆசிலேட் வித் த சேம் டைம் பீரியடில் ஆசிலேட் ஆகும். ஏன்னா எல்லு மாறலைன்னா டைம் மாறாது. அந்த ஆம்ப்ளிடியூடு ஃபார் எனி லெங்த் ஆஃப் டைம், ஆம்ப்ளிடியூடும் சேமாக இருக்கும், ஆம்ப்ளிடியூடும் மாறாது. அதாவது ஒரு ஃப்ரீ வைப்ரேஷன்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து சிம்பிள் பெண்டுலத்தை ஆசிலேட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே நல்ல ஹைட்டு போகும், அப்புறம் வந்து அதோடைய அளவு வந்து குறைஞ்சிட்டே வந்து கடைசியில் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் நமக்கு ஃப்ரீ வைப்ரேஷன்ஸ் அப்படின்றதுல வந்து நமக்கு எந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்றதுனால தொடர்ந்து இங்கே எவ்வளோ தூரம் இங்கே போணுச்சோ அதே தூரம் இங்கேயும் போகும், அதே மாதிரி திரும்ப அதே தூரம் இங்கே போயிட்டு திரும்ப இதே தூரம் போயிட்டே இருக்கும். அப்போ அதனுடைய ஆம்ப்ளிடியூடு வந்து நமக்கு வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும் தொடர்ந்து. இதான் இங்கே சொல்லியிருப்போம், அந்த ஆம்ப்ளிடியூடு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஃப்ரீ வைப்ரேஷன்னா நமக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி பை ஃப்ரிக்ஷன் ஆர் அதர்வைஸ். இது ரொம்ப முக்கியம். நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி பை ஃப்ரிக்ஷன் ஆர் அதர்வைஸ். வேறு எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இல்லாதனால அங்கே நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் எதுவுமே இல்லை. இன் ஆல் சிமிலர் கேசஸ், இது போன்ற கேசஸ் எல்லாமே நமக்கு வந்து எல்லா வைப்ரேஷன்ஸையுமே என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரீ வைப்ரேஷன்ஸை இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்டேம்ப்டுன்னு சொல்கிறோம். அன்டேம்ப்டுன்னா தொடர்ச்சியாக வந்து டேம்ப் ஆகாமல் நமக்கு வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதுனால அன்டேம்ப்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரீ வைப்ரேஷன்ஸ் ஆர் அன்டேம்ப்டு வைப்ரேஷன்ஸ்க்கான
டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் கே பை எம் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. இந்த கே பை எம்ன்றது ஆக்சுவலி இட் இஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ therefore டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் கே பை ஒமேகா ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கான ஈக்குவேஷனும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டேம்ப்டு வைப்ரேஷன்ஸ். இது டேம்ப்டு வைப்ரேஷன் அப்படின்றது ஃப்ரீ வைப்ரேஷன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். ஃப்ரீ வைப்ரேஷன் தொடர்ச்சியாக அலைவுற்றுக்கொண்டே இருக்கும். ஆனால் டேம்ப்டு வைப்ரேஷன்ஸ்ன்றது தான் நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு தனி ஊசலை நம்ம ஆசிலேட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் என்ன அப்படின்னா ஓய்வு நிலைக்கு வந்துடும். ஏன் ஓய்வு நிலைக்கு வருகிறது அப்படின்னா அங்கே வந்து நமக்கு நார்மலாக காற்று தடை இருக்குது. அப்புறம் இந்த நூல் இங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லையா, இதுக்கு இங்கே வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், காற்று தடை இருக்கும். இந்த மாதிரியான காரணங்களால் தொடர்ந்து அதனுடைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகிட்டே வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து குறைஞ்சிட்டே வந்து கடைசியில் வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். இந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம டேம்ப்டு வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். When a body executing simple harmonic vibrations is left to itself, the amplitude of vibrations gradually decreases. It is important. Free vibrations amplitude வந்து நமக்கு constant, but இங்கே வந்து gradually decreases. After some time the vibrations completely die out. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வைப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக நமக்கு இல்லாமல் போயிடும். இட்ஸ் டை அவுட். This is because the motion of the body is resisted by various காரணம் வந்து frictional effects, உராய்வின் காரணமாக. And retarding forces are called into play due to the viscosity or internal friction of the body and the resistance of the air. இதெல்லாம் ஏன் ஏற்படுது, ரிட்டார்டிங் ஃபோர்ஸஸ்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா விஸ்காசிட்டி ஆர் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன், ரெண்டுமே இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆஃப் த பாடி அண்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஏர், காற்று தடை. விஸ்காசிட்டி, அப்புறம் இன்டர்னல் உராய்வு மற்றும் காற்று தடை, இதெல்லாம் வந்து அதற்கான காரணங்கள். இந்த ஃபோர்ஸஸை என்ன சொல்கிறோன்னா தீஸ் ஃபோர்ஸஸ் ரெடியூஸ் த ஆம்ப்ளிடியூட் அண்ட் தஸ் டேம்ப் த ஆசிலேஷன்ஸ். சச் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் எ பாடி ஆர் கால்டு இஸ் டேம்ப்டு வைப்ரேஷன்ஸ். இப்போ இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சிம்பிள் பெண்டில் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் when a simple pendulum vibrates in air medium, அது வேக்குவமில் ஆசிலேட் ஆனிச்சுன்னா அது ஃப்ரீ வைப்ரேஷன்ஸ். அதுவே ஏர் மீடியத்தில் ஆசிலேட் ஆகும்போது அதை நம்ம வந்து டேம்ப்டு வைப்ரேஷன்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸு எல்லாமே இருக்கும். இன் ஏர் மீடியம் தேர் ஆர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ், தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் இன் ஈச் வைப்ரேஷன். த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஸ்விங் அதனால் டிக்ரீசஸ் கண்டினியூஸ்லி வித் டைம். ஆம்ப்ளிடியூட் வந்து டைமை பொறுத்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. Finally, the oscillations die out. Such vibrations are called free damped vibrations. The dissipated energy appears as the dissipated energy வந்து ஹீட்டாக வரலாம். ஹீட் எய்தர் வித்தின் த சிஸ்டத்துக்கு உள்ள ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகலாம், அல்லது வந்து வெளியில் வந்து ஹீட்டை வந்து அது நமக்கு கொடுக்கலாம். அதாவது எனர்ஜி லாஸ் வந்து ஹீட்டாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டேம்ப்டு வைப்ரேஷன்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸு நம்ம எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ டேம்ப்டு வைப்ரேஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கன்சிடர் எ பாடி ஆஃப் மாஸ் எம், அதாவது ஆசிலேட் ஆகக்கூடிய பாடி எடுத்துக்கிறோம். அதோடைய மாஸ் வந்து எம்மு. அப்புறம் ஒய்ன்றது அதோடைய ஆசிலேஷன், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி ஃப்ரம் த ஈக்லிபிரியம் பொசிஷன் அட் எனி இன்ஸ்டன்ட். when a body is oscillating in a resisting medium, ஒரு ரெசிஸ்டிங் மீடியத்தில் ஒரு பாடி ஆசிலேட் ஆகுது, ஒரு பொருள் வந்து அலைவுறுகிறது என்றால் அதன் மீது இரண்டு விசைகள் செயல்படும். 2 forces are acting on the body. 2 forces. இது என்னென்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று வந்து த ரெஸ்டரிங் ஃபோர்ஸ், மீள் விசை, ரெஸ்டரிங் ஃபோர்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து திஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ரெஸ்டரிங் ஃபோர்ஸ். அனதர் ஒன் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ரெஸ்டரிங் ஃபோர்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஆர் டேம்பிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ரெஸ்டரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு -KY. இப்போ இந்த ரெஸ்டரிங் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா
மைனஸ் கேஒய்க்கு ஈக்குவலாக இருக்குது. ரெஸ்டரிங் ஃபோர்ஸ் இட் இஸ் எஃப் ஈக்குவல் டு எஃப் ரெஸ்டரிங் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எஃப்ஆர் ஈக்குவல் டு மைனஸ் கேஒய். இங்கே ஒய்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ரெஸ்டரிங் ஃபோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். பட் வந்து ஆப்போசிட் இட் இஸ் மைனஸ் வர்றதுனால ஆப்போசிட் டைரக்ஷன். அது வந்து இப்போது பெண்டலம் வந்து இந்த சைடு போகுது அப்படின்னா ரெஸ்டரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு செயல்படும். ஏன்னா மீள் விசை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் செயல்படுது. மேலும் இந்த ரெஸ்டரிங் ஃபோர்ஸ் வந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமாக ரெஸ்டரிங் ஃபோர்ஸும் நமக்கு அதிகமாகும். அதனால தான் எஃப்ஆர் ப்ரொபோஷனல் ஒய். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ டிஒய் பை டிடி. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எதுக்கு வந்து ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் மியூன்றது நமக்கு தெரியும், உராய்வு சம்மந்தமான டேர்ம். அது டிஒய் பை டிடின்றது இட் இஸ் வெலாசிட்டி. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வெலாசிட்டிக்கு ப்ரொபோஷனல். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம வந்து எஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா எஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா டிஒய் பை டிடிக்கு ப்ரொபோஷனல், தட் இஸ் வெலாசிட்டிக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. இந்த இரண்டு விசை தான் நமக்கு டேம்ப்டு ஃபோர் வைப்ரேஷன்ஸில் செயல்படுகிறது. இப்போ இதற்கான ஈக்குவேஷன்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் மியூ பை எம் டிஒய் பை டிடி ப்ளஸ் கே பை எம் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. இதான் வந்து நமக்கு டேம்ப்டு வைப்ரேஷன்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறோம். மியூ பை எம்முக்கு பதிலாக 2b அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். டிஒய் பை டிடி கே பை எம்ன்றதை ஸ்மால் கே ஸ்கொயர் ஒய், கே பை ஒய் எம்ன்றதை வந்து ஸ்மால் கே ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு 0. இப்போ 2b ஈக்குவல் டு அதை நம்ம கீழே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் கிடைக்குது. தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு சி இ பவர் மைனஸ் பிடி சைன் பீட்டா டி ப்ளஸ் டெல்டா, அது மாதிரி கிடைக்குது. இங்கே வந்து கேபிட்டல் சி அப்படின்றதும் அண்டு டெல்டா அப்படின்றதும் பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் அ கான்ஸ்டன்ட். இந்த ஈக்குவேஷன் 3 வந்து எதை குறிக்குது அப்படின்னா, இந்த 3ல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சைன் இ பவர் மைனஸ் பிடி இதெல்லாம் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஆசிலேட்டரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஆசிலேட்டரி சொல்யூஷன். அடுத்து இதில் ஆம்பிளிடியூட், இந்த சிஇ பவர் மைனஸ் பிடி அப்படின்றது தான் நம்ம வந்து ஆம்பிளிடியூட். திஸ் இஸ் ஆம்பிளிடியூட். இப்போ ஆம்பிளிடியூடில் பார்த்தீங்கன்னா சிஇ பவர் மைனஸ் பிடி, அதாவது டீன்றது இருக்குது, டி மீன்ஸ் டைம். அப்போ ஆம்பிளிடியூடுன்றது டைமை பொறுத்து மாறக்கூடியது. ஆனால் இ பவரோட மைனஸில் இருக்கிறதுனால அப்போ டைமை பொறுத்து ஆம்பிளிடியூடு குறையும். மேலும் ஈயோட பவரில் வந்து டி இருக்கிறதுனால அப்போ வந்து இது எப்படி குறையும், ஆம்பிளிடியூடு வந்து நமக்கு எப்படி குறையும் அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியலாக குறையுது. டைமை சார்ந்து ஆம்பிளிடியூடு வந்து நமக்கு எக்ஸ்பொனன்ஷியலாக குறைகிறது அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கோம். இந்த ஆம்பிளிடியூட் இஸ் நாட் ஏ கான்ஸ்டன்ட், ஏன்னா டைமை பொறுத்து மாறக்கூடியது. ஆம்பிளிடியூட் டிக்ரீசஸ் எக்ஸ்பொனன்ஷியலி வித் டைம். ஃபைனலி த ஆம்பிளிடியூட் பிகம்ஸ் 0. டி வந்து இன்க்ரீஸ் ஆக இந்த இ பவர் மைனஸ் பிடியோட வேல்யூ குறைஞ்சிட்டே வந்து கடைசியில் நமக்கு 0 நோக்கி போயிடும். அப்போ 0 நோக்கி போயிடுச்சு அப்படின்னா அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து டோட்டலாக 0 ஆகிடும் நமக்கு. இப்போ இந்த சிச்சுவேஷனில் பீரியட் ஆஃப் டேம்ப்டு வைப்ரேஷனுக்கான ஃபார்முலா இஸ் டி ஈக்குவல் டு 2π பை பீட்டா. ஹியர் பீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். 2π பை ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். கே ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை தான் பீட்டான்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 2π பை நமக்கு ஏற்கனவே கே ஸ்கொயர் ஸ்மால் கே ஸ்கொயரை கேபிட்டல் கே பை எம்னு எழுதுகிறோம். மைனஸ் பி ஸ்கொயர், பியை வந்து நமக்கு மியூ பை 2m, அதாவது 2b ஈக்குவல் டு நமக்கு வந்து மியூ பை எம். அப்போ தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு மியூ பை 2m. அப்போ தேர்ஃபோர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு மியூ ஸ்கொயர் பை 4m ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. The period of damped vibration is greater than the period of undamped vibration. நமக்கு undamped vibrationக்கான பீரியட் பார்த்திங்க அப்படின்னா it is a t equal to 2π by ஏற்கனவே பார்த்து தான் undamped vibrationக்கான பீரியட்
அதாவது 2π√L/g அப்படின்ற ஃபார்முலா மட்டும் தான் பார்த்துருப்போம். இப்போ அங்கே அல்லது 2π√ω, இது அன்டாம்ப்டு வைப்ரேஷனுக்கான 2π/ω = k/m. இது வந்து அன்டாம்ப்டு வைப்ரேஷனுக்கான பீரியட். பட் டேம்ப்டு வைப்ரேஷனுக்கான பீரியட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேர்ம் கிடைக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா √k/m, அதுக்கப்புறம் k/mக்கு அப்புறம் மைனஸில் இன்னொரு டேர்ம் வர்றதுனால அப்போ வந்து இதை விட நமக்கு வந்து இதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா அதை டினாமினேட்டரில் வந்து நமக்கு வந்து ஒரு மைனஸ் டேர்ம் வர்றதுனால டினாமினேட்டர் வேல்யூ, இதோடைய டினாமினேட்டர் வேல்யூ வந்து லோவாக இருக்கும் இந்த டினாமினேட்டர் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது. அப்போ தேர்ஃபோர் அன்டாம்ப்டு வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய டைம் பீரியடை விட நமக்கு டேம்ப்டு வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய டைம் பீரியட் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகம். இப்போ டைம் பீரியட் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டைம் பீரியடுன்றது ஒரு ஆசிலேஷனுக்கான டைம். அப்போ ஒரு ஆசிலேஷனுக்கான டைம் வந்து நமக்கு வந்து அன்டாம்ப்டு வைப்ரேஷன்ஸில் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அப்படின்னா சீக்கிரமாக ஆசிலேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் டேம்ப்டு வைப்ரேஷன்ஸில் நமக்கு வந்து ஆசிலேஷன் வந்து நமக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டேம்ப்டு வைப்ரேஷனால தான். இப்போ டேம்ப்டு வைப்ரேஷன் அப்படின்ற டேம்பிங் அப்படின்றது நமக்கு சில நேரங்களில் பிரச்சனையை உண்டாக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு இதை நம்ம ஆசிலேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபோர்ஸ் வந்து அந்த டேம்பிங் ஃபோர்ஸ்னால் திரும்ப வந்து அதோடைய ஆசிலேஷன் நின்று போயிடும். ஆனால் தொடர்ச்சியாக நம்ம வந்து அதை வந்து ஆசிலேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அப்போ வந்து எந்த அளவுக்கு அதன் மேலே ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் செயல்படுகிறதோ அதற்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம தொடர்ந்து எனர்ஜி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம வந்து ஆசிலேட் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே வந்து ஆசிலேட் ஆகக்கூடிய ஒரு பாடிக்கு அதை வந்து டேம்ப் ஆகும்போது அந்த டேம்ப் ஆக விடாமல் அந்த எவ்வளோ டேம்ப் ஆகுதோ அதற்கு ஈக்குவலான ஒரு ஆற்றலை கொடுத்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தொடர்ச்சியாக நம்ம ஆசிலேட் பண்ண வைக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன். இது ஏன் ஃபோர்ஸ்டுனா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து வைப்ரேட் பண்ண வைக்கிறோம் கண்டினியூஸாக அப்படின்றனால இதை வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா a body set in vibration gradually loses its amplitude due to retarding forces. ரிட்டார்டிங்னா வந்து பின்னோக்கிய, அதாவது குறையக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஃபோர்ஸஸ் அதை குறைக்கக்கூடிய அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸஸ் அண்ட் thus loses energy. அதாவது ஒரு பாடி வந்து வைப்ரேட் ஆகும்போது தொடர்ச்சியாக அதோடைய ஆம்பிளிடியூடு ரிட்டார்டிங் ஃபோர்ஸின் காரணமாக அதோடைய ஆம்பிளிடியூடு குறைஞ்சி அதோடைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகிட்டே வருது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இஃப் சம் எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி அப்ளைடு, எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஒரு பீரியாடிக் ஃபோர்ஸை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பாடி என்ன செய்யும், கண்டினியூஸ் டு ஆசிலேட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப், தொடர்ச்சியாக ஆசிலேட் ஆகும். எதனால் அப்படின்னா அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சச் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால தொடர்ந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். when an external periodic force is applied to a body executing damped vibrations. ஏற்கனவே ஒரு பாடி வந்து டேம்ப்டு வைப்ரேஷன் ஆகிட்டு இருக்குது, அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த பாடி ஷோஸ் எ டெண்டன்சி டு வைப்ரேட் வித் இட்ஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோம். இருந்தாலும் அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த பாடி வந்து தன்னுடைய உண்மையான ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிட்டுருக்கும். ஆனால் இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா அப்ளைடு, அதாவது பட் த எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ் அப்ளைடு ட்ரைஸ் டு இம்ப்ரெஸ் ஆன் த பாடி இட்ஸ் ஓன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன். நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய அந்த பீரியாடிக் ஃபோர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸில் வந்து ஆசிலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அஸ் டைம் அட்வான்சஸ், ஆக த நேச்சுரல் வைப்ரேஷன் டை அவுட், அதோடைய அந்த பாடியோட நேச்சுரல் வைப்ரேஷன்ஸ் டோட்டலாக வந்து குறைஞ்சிட்டே வந்து கடைசியில் ஜீரோ ஆகிடும் டியூ டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ். அப்போ ஜீரோ ஆகும்போது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ், இந்த ஃபோர்ஸால் த பாடி ஃபைனலி வைப்ரேட்ஸ் வித் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் த அப்ளைடு எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ்.
ஃபைனலாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸை பயன்படுத்தி என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட் ஆகும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பாடியானது அதனுடைய ஓன் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகுது. ஆனால் டேம்ப் ஆகி அதனுடைய இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஃபோர்ஸில் வந்து ஆசிலேட் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ அதோடைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிட்டே வந்து கடைசியில் வந்து அது வந்து ஃபுல்லாக டேம்ப் அவுட் ஆகும்போது நாம் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸால் அது தொடர்ச்சியாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஆசிலேட் ஆகும். இந்த மாதிரியான அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன ஃப்ரீக்வன்சியோ அந்த ஃப்ரீக்வன்சியில் அப்படியே ஆசிலேட் ஆகும் அப்படின்றது. இப்போ த ஆம்பிளிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன், அதாவது ஃபோர்ஸ்டு வைப்ரேஷனோட ஆம்பிளிடியூடு வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஆம்பிளிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ் ஆஃப் எ பாடி டிபெண்ட்ஸ் ஆன் த difference between the natural frequency and frequency of the applied force. It is very important. Forced vibration ஓட ஆம்பிளிடியூட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அப்ளைடு ஃபோர்ஸ், இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ் அண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை சார்ந்தது. டிஃபரன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆம்பிளிடியூடு வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஆம்பிளிடியூடு வில் பி லார்ஜ் இஃப் டிஃபரன்ஸ் இன் ஃப்ரீக்வன்சிஸ் இஸ் ஸ்மால். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சி அண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தால் நமக்கு ஆம்பிளிடியூடு வந்து வில் பி லார்ஜாக இருக்கும். இப்போ இந்த ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்டில் தான் நமக்கு வந்து ரெசனன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது இந்த டைட்டிலில். இப்போ ரெசனன்ஸுன்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன், ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸோட ஃப்ரீக்வன்சியும் அதோடைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ஆம்பிளிடியூடு வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். அந்த நிகழ்வை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The particular case of forced vibration in which the frequency of the applied periodic force. Resonance அப்படின்னா frequency of the applied periodic force is equal to the natural frequency of the body. இதுதான் பாயிண்ட். frequency of the applied force equal to natural frequency of the body. It is very important point. It is called resonance. அது ரெண்டும் சமமாகும்போது பார்த்திங்கன்னா ஆம்பிளிடியூட் இஸ் மேக்ஸிமம். அது இப்போ வந்து நம்ம ரெசனன்ஸ்னு சொல்கிறோம். when the frequencies are equal, the applied force helps to increase the amplitude of the body at each step. So when resonance occurs, the body vibrates with a large amplitude. Body vibrates with a large amplitude. It is a large amplitude. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெசனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதில் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோர்க் இஸ் ஹெல்டு ஜஸ்ட் எபோவ் த ஓப்பன் எண்ட் ஆஃப் எ டியூப் கண்டெய்னிங் வாட்டர். ஒரு டியூப் இருக்குது, அந்த டியூப்பில் வந்து நமக்கு வந்து வாட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு டியூனிங் ஃபோர்க்கை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வைப்ரேட் பண்ணி இது பக்கத்தில் கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த வாட்டர் இல்லாத இந்த மேல் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏர் காலம் இருக்கும். அப்போ a vibrating tuning fork is held just above the open end of a tube containing water. If the level of water in the tube is gradually lowered, இப்போ இந்த லெவல் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குறைச்சிட்டே வந்தோம் அப்படின்னா அப்போ இந்த காற்றோட அளவு வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ காற்றோட அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அந்த ஏர் காலம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது காற்று தம்பம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ the air column is thrown into forced vibrations. இதை வைப்ரேட் பண்ணுறதுனால இந்த வைப்ரேஷன் வந்து என்ன செய்யுதுன்னா ஃபோர்ஸாக செயல்படுது இதுக்கு ஏர் காலமுக்கு. இப்போ ஏர் காலத்தை வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸுக்கு மாற்றுறோம். அப்போ when the natural frequency of the air, இந்த ஏருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் இந்த டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சியும் சமமாகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஏர் காலத்தில் வந்து ஒரு ஹெவி சவுண்டு, ஒரு லவுடு சவுண்டு வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும்.
இது காரணம் என்னென்னா அந்த ரெசனன்ஸ் தான் காரணம். ஏன்னா அந்த இசைக்கவையினுடைய அதிர்வெண்ணும் அந்த ஏற்காலம் அதாவது காற்று தம்பம் அதோட அதிர்வெண்ணும் சமமாகும்போது நமக்கு வந்து அந்த ரெசனன்ஸ் ஏற்படுறதுனால நமக்கு வந்து அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். நீங்கள் வெறும் இசைக்கவை மட்டும் அதிர்வுற செய்தால் அந்த சவுண்டு நமக்கு கிடைக்காது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனதர் ஃபினாமினன் ஆஃப் ரெசனன்ஸ் இஸ் த டியூனிங் ஆஃப் ஏ ரேடியோ ரிசீவர். பழைய காலத்துலலாம் ரேடியோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து ஒரு நேப் ஒன்று இருக்கும். இப்போ அந்த நேப் வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேஷனாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து அந்த நேபை நம்ம ரொட்டேட் செய்கிற பொழுது அந்த டியூன் பண்ணும்போது அப்போ அந்த ரேடியோவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஆசிலேட்டர் இருக்குது, ஒரு எல்சிஆர் ஆர்எல்சி ஆசிலேட்டர் இருக்கும். அந்த நேபை ரொட்டேட் பண்ணும்போது நம்ம அதோடைய சி வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ சி வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது அதை கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை அப்போ என்ன ஆகும்னா அந்த எல்சிஆர் ஆசிலேட்டருடைய ஃப்ரீக்குவென்சி வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ ரேடியோவில் இருக்கக்கூடிய அந்த எல்சிஆர் சர்க்கியூட்டோட ஃப்ரீக்குவென்சி வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனோட ஃப்ரீக்குவென்சிக்கு ஈக்குவலாக வரும்போது நமக்கு கரெக்டாக அந்த ஸ்டேஷன் வந்து நமக்கு வந்து கிளியராக என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவாகி நமக்கு ரெசனன்ஸ் உருவாகி கரண்ட் வந்து ஹை கரண்ட் வந்து அப்போதைக்கு ஃப்ளோ ஆகும். அதனால் நமக்கு வந்து அந்த ஸ்டேஷன் நமக்கு கிளியராக கிடைக்கும். அப்போ வந்து சவுண்ட் இஸ் மேக்ஸிமம். பட் இன் பிட்வீன் இந்த 2 ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த லோக்கல் ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சியும் எந்த ஒரு ஸ்டேஷனோட ஃப்ரீக்வன்சியும் நமக்கு ரெசனண்ட் ஆகாததுனால நமக்கு வந்து ஒரு சவுண்டு ஒரு இரைச்சலான ஒரு சவுண்டு தான் நமக்கு கிடைக்கும். இதுவும் வந்து நமக்கு ஒரு ரெசனன்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சோனாமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டியூனிங் ஃபோர்க்கை ஒரு இசைக்கவையை வந்து அதிர்வுற செய்து அதை வந்து நம்ம வந்து அந்த சோனாமீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு இழுத்து கட்டப்பட்ட ஒரு கம்பி இருக்கும், டெம்பர்டு ஒரு கம்பி. அதில் வந்து இந்த இசைக்கவையை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிர்வுற செய்து அந்த இடத்துல நம்ம அந்த வுட்டில் வைக்கும்போது இந்த இசைக்கவையோட ஃபோர்ஸால் அதோட அதிர்வு ஃபோர்ஸால் அந்த கம்பி வந்து அதிர்வுறும். இப்போ கம்பியோட அந்த அதிர்வெண்ணுக்கு சமமாக இந்த இசைக்கவையின் அதிர்வெண் சமமாகும்போது இப்போ அந்த கம்பியோட அதிர்வு வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கம்பியில் என்ன பண்ணுவோம் ஒரு பேப்பர் இதை வந்து வச்சுருப்போம். அப்போ அந்த பேப்பர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு அந்த பேப்பர் ரைடர் வந்து நமக்கு அப்படியே பறந்து இந்த வெளியில் வந்து விழுவும், அல்லது வந்து ரொம்ப அதிகமாக வைப்ரேட் ஆகி துள்ளி நமக்கு வந்து வெளியில் வந்து நமக்கு விழுவும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இசைக்கவையினுடைய அதிர்வெண்ணும் அந்த இழுத்து கட்டப்பட்ட கம்பியின் அதிர்வெண்ணும் வந்து ஈக்குவல் ஆகுது. அதாவது இழுத்து கட்டப்பட்ட கம்பியோட அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வந்து இசைக்கவையோட இசைக்கவை தான் நமக்கு வந்து இங்கே ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன். அந்த ஃபோர்ஸ் வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு ரெண்டோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் ஆகும்போது நமக்கு அங்கே ரெசனன்ஸ் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே நமக்கு வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ஏற்கனவே நம்ம டேம்டு வைப்ரேஷன்ஸுக்கு பார்த்த மாதிரியே தான் அதே ஃபோர்ஸு இங்கேயும் செயல்படுகிறது. ஆனால் அங்கே வந்து நமக்கு வந்து 3 ஃபோர்ஸஸ் செயல்படும் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸில். அந்த ஏற்கனவே சொன்ன அந்த 2 ஃபோர்ஸு மீள் விசை அதாவது ரெஸ்டரிங் ஃபோர்ஸு அண்டு ஃப்ரிக்ஷனல் ரெஸ்டரிங் ஃபோர்ஸு F = -ky த சேம் அண்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் it is minus mu dy/dt. அதை இல்லாமல் நம்ம அந்த எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய அந்த பீரியாடிக் ஃபோர்ஸ் இட் இஸ் எஃப் சைன், அதை வந்து எஃப் சைன் பிடி அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு 3 ஃபோர்ஸஸ் வந்து இங்கே ஆக்ட் பண்ணுது. இப்போ இதற்கான இந்த ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா md2y/dt² + mu dy/dt + ky = f sin pt அப்படி கிடைக்கும். இந்த f sin pt மட்டும் இங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா டேர்ம், அவ்வளோதான். இப்போ இதனுடைய சொல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா y = ce e⁻bt sin beta t + delta இது வரைக்கும் அப்படியே வந்துடும். எக்ஸ்ட்ரா வந்து இந்த டேர்ம் வந்து எக்ஸ்ட்ரா வரும். f/√μ² p² ப்ளஸ் இந்த டேர்ம் வந்து நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரா வருது. இந்த ஃபஸ்ட் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா திஸ் இஸ் டிரான்சியன்ட் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்சியன்ட் டேர்ம்னா காலத்தை சார்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் அண்டு டை அவே வித் டைம். பட் செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் வந்து இஸ் கால்டு த ஸ்டெடி ஸ்டேட் டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம்.
During the steady state, the oscillator performs forced oscillations with the impressed force frequency. Okay. இப்போ ரெசனன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து தனியாக பார்க்க போகிறோம். The amplitude of the system executing forced vibrationsக்கான ஆம்பிளிடியூடு வந்து பார்த்திங்க அப்படின்னா f by root of mu square p square plus k minus mp square whole square. இதான் வந்து நம்ம ஆம்பிளிடியூட். இந்த ஆம்பிளிடியூட் இஸ் மேக்ஸிமம். இந்த ஆம்பிளிடியூடு எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா கேயும் எம்பி ஸ்கொயரும் சமமாக இருந்தால், கேயும் எம்பி ஸ்கொயரும் சமமாக இருந்தால் இந்த டேர்ம் நமக்கு 0 ஆயிரும். இப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த f by root of அப்படின்ற இந்த கீழே உள்ள டினாமினேட்டரோட வேல்யூ வந்து சின்னதாகிடுது. அப்போ தேர்ஃபோர் இந்த டேர்ம் வந்து நமக்கு மேக்ஸிமமாக கிடைக்கும். அப்போ k ஈக்குவல் டு எம்பி ஸ்கொயர் அப்படின்ற போது நமக்கு வந்து ஆம்பிளிடியூடு வந்து மேக்ஸிமமாக இருக்குது. இப்போ k ஈக்குவல் டு எம்பி ஸ்கொயர்னால் இட் இஸ் p ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம். இந்த ரூட் ஆஃப் கே பை எம்ன்றது தான் என்ன அப்படின்னா ஒமேகா. ஒமேகான்றது என்ன அப்படின்னா அந்த பொருளோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. பீன்றது என்ன அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸோட ஃப்ரீக்வன்சி தான் வந்து பி அப்படின்றது. அப்போ ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸோட ஃப்ரீக்வன்சியும் அந்த பொருளோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆம்பிளிடியூட் இஸ் மேக்ஸிமம். இப்போ when frequency of the external force equal to natural frequency of the system, அதாவது when frequency of the external force equal to natural frequency of the system, இந்த கண்டிஷனில் ஆம்பிளிடியூட் இஸ் மேக்ஸிமம். இந்த கண்டிஷனில் வந்து நமக்கு ஆம்பிளிடியூட் மேக்ஸிமமாக இருக்கும். இதுதான் வந்து எதுக்கான கண்டிஷன்னா ரெசனன்ஸ்க்கான கண்டிஷன். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு வந்து ரெசனன்ஸ் கிரியேட் ஆகுது. இஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ப்ரெசன்ட், ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா the amplitude at resonance, ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆம்பிளிடியூட் அட் ரெசனன்ஸ் எஃப் ஈக்குவல் டு எஃப் பை மியூ பி. இப்போ இது எப்படி வருது அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே இந்த வேல்யூ வந்து கே மைனஸ் கே ஈக்குவல் டு எம்பி ஸ்கொயர்னு வச்சுட்டோம். அப்போ இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆகிடுது. இப்போ அது போக எஃப் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போ ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா மியூ பி மட்டும் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து எஃப் பை மியூ பி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு எஃப் பை மியூ ரூட் ஆஃப் பிக்கு பதிலாக வந்து நமக்கு பி ஈக்குவல் டு நமக்கு வந்து கே பை எம் அப்படின்னு கிடச்சிருக்குங்க. அந்த கே பை எம்ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ எஃப் பை மியூ ரூட் ஆஃப் கே பை எம், அல்லது இதை அப்படியே மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா எஃப் பை மியூ ரூட் ஆஃப் எம் பை கே அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஆம்பிளிடியூடு வந்து இப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து ஆம்பிளிடியூடு வில் பி இன்ஃபினைட். அதாவது மியூ ஈக்குவல் டு 0வாக இருந்தால், இப்போ மியூக்கு பதிலாக 0, மியூவோட வேல்யூ 0 அப்படின்னா கண்டிப்பாக ஆம்பிளிடியூட் என்ன ஆயிரும் நமக்கு வந்து எஃப் பை 0. அப்போ தேர்ஃபோர் இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்கும். ஆனால் இன் ப்ராக்டிஸ் சம் டேம்பிங் இஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட். In practice some damping is always present and mu is never 0. அதனால் mu வந்து 0 ஆகாது. அதனால் hence the amplitude at resonance becomes very large but not infinite. இப்போ amplitude at resonance becomes very large but not infinite அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் ரெசனன்ஸ் பற்றி. அடுத்தது ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ். அதாவது ரெசனன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குது அல்லது ஷார்ப்பாக இல்லை அப்படின்றதுக்கான ஒரு இது பார்க்க போகிறோம். இப்போ ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஃபால் இன் ஆம்பிளிடியூட் வித் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி ஆன் ஈச் சைட் ஆஃப் த மேக்ஸிமம் ஆம்பிளிடியூட். த ரெசனன்ஸ் இஸ் செட் டு பி ஷார்ப். ரெசனன்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா the amplitude falls off rapidly. Amplitude falls off rapidly with the
டீவியேஷன் ஆஃப் ஒமேகா ஃப்ரம் பி, அதாவது ஒமேகாவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் நமக்கு ஆம்பிளிடியூடு மேக்ஸிமமாக இருக்கும். ஒமேகாவுக்கும் பிக்கும் இடையில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் கூட அந்த ஆம்பிளிடியூடு வந்து ஃபால்ஸ் ஆஃப் ரேபிட்லி, ஆம்பிளிடியூடு வந்து டக்குன்னு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து ரெசனன்ஸ் என்ன சொல்கிறோம், ஷார்ப் ரெசனன்ஸ்னு சொல்கிறோம். அப்படி டக்குன்னு குறையலை அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, த டிகிரி ஆஃப் ஷார்ப்னஸ் வந்து எதை சார்ந்தது, த டிகிரி ஆஃப் ஷார்ப்னஸ் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்றது எதை சார்ந்ததுன்னா மேக்னிடியூட் ஆஃப் டேம்பிங், அந்த டேம்பிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது சார்ந்து இருக்குது. ஃபார் ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ்னால் மியூ, அதாவது மியூ மஸ்ட் பி ஸ்மால், அதாவது ரெசனன்ஸ் வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா மியூ வந்து அதை டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் மஸ்ட் பி ஸ்மால். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. அடுத்து ஷார்ப்னஸ் வந்து எதை சார்ந்து இருக்குன்னா மேக்னிடியூட் ஆஃப் டேம்பிங் கம்மியாக இருந்தால் நமக்கு ஷார்ப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து இந்த சோனாமீட்டர் எக்ஸ்பிரிமெண்ட் we get sharp resonance due சோனாமீட்டர் எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்ம வந்து ஷார்ப் ரெசனன்ஸை பெறுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க, அது போதும். ஏன்னா வந்து டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால. அதுவே வந்து ஃபார் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஃபார் டிட்டர்மைனிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் பை த ரெசனன்ஸ் காலம் எக்ஸ்பிரிமெண்ட்டில் ரெசனன்ஸ் காலம் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒத்ததிர்வு தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் ரெசனன்ஸ் வந்து ஃப்ளாட் ரெசனன்ஸ், அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ரெசனன்ஸ் வந்து ஃப்ளாட் ரெசனன்ஸ். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்து when the frictional forces are absent, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் இல்லை அப்படின்னா நமக்கு ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ஏற்கனவே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து the sharpness of resonance decreases with the increase in the value of mu. இப்போ ஷார்ப்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் எதை சார்ந்து அப்படின்னா மியூ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா. அப்போ மியூவும் ஷார்ப்னஸும் வந்து நமக்கு வந்து, அதாவது ரெசனன்ஸ் ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போது நெக்ஸ்ட்டு ஃபூரியர் தியரம். Any single valued periodic function can be expressed as a sum of a number of simple harmonic terms which are multiples of the given function. Fourier theorem என்ன சொல்லுதுன்னா, any single valued periodic function can be expressed as a sum of a number of simple harmonic terms. எந்த ஒரு சிங்கிள் வேல்யூடு பீரியாடிக் ஃபங்க்ஷனையும் நாம் வந்து சம் ஆஃப், அதாவது பல சிம்பிள் ஹார்மோனிக் டேர்முகளினுடைய கூடுதலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்னென்னா ஃபூரியர் தியரம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நாம் வந்து டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அதை வந்து பார்த்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸில் என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அன்டேம்ப்டு வைப்ரேஷன்ஸ், அது அன்டேம்ப்டு வைப்ரேஷன் பார்த்தோம். அன்டேம்ப்டு அல்லது ஃப்ரீ வைப்ரேஷன். செகண்டாக வந்து டேம்ப்டு வைப்ரேஷன் பார்த்தோம். தேர்ட் இஸ் வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன். ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் தான் வந்து நம்ம ரெசனன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஓகே, இதில் நிறைய ஃபார்முலாஸ் இது எல்லாமே பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.